ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிசைன் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் நம்மளுக்கு எலகண்ட் லுக்கும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சரி லைனில் 2 லைன்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் 1 லைன் கொடுத்துக்கலாம். இது சிம்பிள் பார்டர் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட் எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண அந்த சுகர் பீட் இருக்குங்களே, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டே வரணும். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்னாச்சு, ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபீவர் தான். அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்கவும் முடியல, ஒர்க் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆர்டர்ஸும் நிறைய இருந்ததுனால அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் ஸ்டிச்சஸாக இருக்கும். அதே த்ரெட் ஒர்க் அண்ட் தென் சிம்பிள் பார்டர் லைன்ஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 inches கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் சிங்கிள் பீட் ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 4 mm பீட்டில் சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். ஸோ பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நீடில் அயன் நீடில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பீடுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நாட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ருக்கோம். என் வாய்ஸ் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஃப்ளவர் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் நீடில் பார்த்திங்கன்னா 12 ஸ்டாண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு சீக்வென்சஸும் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு நாட்டும் போட்டு ஒரு ஃப்ளவர் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த பீடை ஃபுல்லாகவே இதே ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனால் நமக்கு லைனாக 1 by 1 கொடுக்காம இந்த மாதிரி ஆப்போசிட்டு ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். அதே சீக்வென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஆப்போசிட் ஒர்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி சேம் இந்த பக்கமும் 2 ஆப்போசிட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், சீக்வென்சஸை கரெக்டாக அந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஞ்சு நாட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கேப்ஸ் எல்லாமே சேம் இதே தான் 1 சீக்வென்ஸ் அதே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃப்ளவர் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆப்போசிட்டில் கொடுக்கும்பொழுது 4 சீக்வென்ஸ் கொடுக்க போகிறோம். அதே இன்பிட்வீன்லேயும் அதே கொடுக்கும்பொழுது 4 மொத்தம் 8 பெடல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் சாரியோடைய கலர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாரீ கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் இந்த ஸ்கை ப்ளூ கலர்ஸில் தான் இருந்தது. ஸோ அதிலேயே நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும். அதாவது 12 ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை மாதிரி தான் நம்ம த்ரெட் எடுக்கணும். ஆல்ரெடி இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் தென் ரிங் நாட் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த நார்மல் ஸ்குவிங் நீடலில் நம்பர் 10 நீடில் நம்பர். பாருங்கள், நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டோம். கஸ்டமர் எனக்கு சிம்பிள் பார்டர் லைன் இருக்கணும், அதே த்ரெட் ஒர்க்கும் இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட் லுக் இருக்கணும், ரொம்ப பீட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஒர்க்கு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம்.
நீடில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே டைம் சேவிங்கும் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து லைனாக கொடுத்துட்டே வரலாம். கீழே அதே மாதிரி எப்படி நாட் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம நார்மலாக வந்து ஸ்குவிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நார்மலாக வந்து ஸ்டிச் போடுமோ சேம் அதே மாதிரி தான் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சஸ் கேப்பில் எங்கெல்லாம் வந்து நம்ம பீட் கொடுத்தோமோ அந்த பீடை சுற்றி வந்து இதே மாதிரி த்ரெட்டில் வந்து நம்ம ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் நெருக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஒர்க் பண்ணுறது ஒரு நீட் லுக்கும் அண்ட் தென் ஃபினிஷிங்கும் இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து தாராளமாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 1 டேக்குள்ளேயே இந்த நம்ம டிசைனை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. ரொம்ப நிறைய பேர் வந்து அர்ஜென்ட்டில் வருவாங்க, எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது கஸ்டமர் கேட்குற டைமுக்குள்ளேயே நம்ம வந்து ஒர்க் முடிக்க முடியும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது டைமிங்கும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். பாருங்க, நான் ஃபுல்லாக ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி முடிச்சிருக்கேன். அந்த யூ நெக்கில் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து பீட் கொடுத்தோமோ அந்த இடத்துலலாம் வந்து த்ரெட்டில் வந்து ஃப்ளவர் கொடுத்து முடிச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு நீட் அண்ட் தென் எலகண்ட் லுக் கிடைக்கிது. ஸோ இதை கொஞ்சம் இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸாக எடுத்திருக்கேன். ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃப்ளவருக்கும் நடுவில் இன்பிட்வீன் கேப்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். நான் க்ளோ அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஃபேப்ரிக் க்ளோ இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ஸில் தான் நம்ம வந்து க்ளோ மாதிரி க்ளோ மாதிரி இல்லை, க்ளோ தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதோடைய கலர்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாருங்கள், நம்ம எந்த இடத்துலலாம் வந்து க்ளோ அப்ளை பண்ணமோ அங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம டிசைன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள்.